ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நண்பர்களே, இந்த உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடியிருப்பவள்தான் மகாலட்சுமி. அது மட்டுமின்றி தனம், தானியம், சந்தானம், சௌபாக்கியம், வைராக்கியம், தைரியம், வெற்றி அனைத்தையும் வழங்குபவள்தான் அன்னை. மகிழ்ச்சியாக இருப்பவரின் வீட்டில் மன நிறைவோடு அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள். நம்முடைய வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். வந்த பணத்தை மதித்து சேமித்தால் மேலும் மேலும் செல்வம் பெருகும் என்பது குபேரவாக்கு. அன்னை மகாலட்சுமி அருள் நம் வீட்டில் நிறைந்திருக்க சில சூட்சுமங்களை நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிலரது வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும். ஆனால் சிலரது வீட்டில் வறுமை தாண்டவமாடும். அன்னை மகாலட்சுமி அருள் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால், நாம் சில காரியங்களை முக்கியமாக செய்ய வேண்டும். சுத்தமான இடத்தில்தான் லட்சுமி குடியேறுவார். விளக்கு எரியும் வீடு மகாலட்சுமிக்கு பிடித்தமான வீடாக இருக்கிறது. நம்முடைய வீட்டில் சுத்தமாக இருக்க வேண்டும். காலை மாலை நேரங்களில் பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை வழிபட வேண்டும். தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி 3 முறை வலம் வர வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பு. வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது விழித்துக்கொண்டு படுக்கை அறையை விட்டு தினமும் எழுந்திருக்க வேண்டும். முதலில் சிரமமாக இருந்தாலும் எப்படி பழகிவிட்டால் பிறகு நாமி பழக்கமாகி விடுவோம். இப்படி செய்வது ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் முதலிய பலன்களை தருகிறது. அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் வீட்டை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது விழித்திருந்து மனதில் அவர்களை வழிபட்டு வந்தால் அவர்களை கௌரவித்து வரவேற்றது போன்ற பலனை தரும். அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு பல நன்மைகளை செய்வார்கள். பெண்கள் அதிகாலை விழித்தவுடன் தங்கள் வலது உள்ளங்கையை தான் முதலில் பார்க்க வேண்டும். நல்ல தூய்மையான ஆடைகளை மட்டுமே நாம் உடுத்த வேண்டும். சிலர் கிழிந்த ஒட்டு போட்ட துணிகளை உடுத்துவார்கள். சிலர் பழைய அழுக்கு படிந்த துணிகளை உடுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் அப்படி நாம் செய்யக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எழவு என்றும் திட்டக்கூடாது. கல் உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அதேபோல் அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. குறிப்பாக வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சர்ச்சை செய்யாத, சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள். வீட்டில் சண்டை சச்சரவு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அமங்கல சொற்களை எப்போதும் பேசவே கூடாது. வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். பெண்கள் வளையல் அணியாமல் எதையுமே பரிமாறக்கூடாது. அமாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குடிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். அன்னம், உப்பு, நெய் ஆகியவை பசு மாமிசத்துக்கு சமமாகும். தினமும் தயிர், அருகம், புல், பசு ஆகியவற்றை தொடுவதும், நேர்மையாக இருப்பதும், அடிக்கடி பெரியவர்களை தரிசிப்பதும், கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும். இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பைகளை கண்டிப்பாக வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி, ஒட்டடை ஆகியவற்றை சேரக்கூடாது. பகலில் குப்பைகளை வீட்டினுள் எந்த மூலையிலும் ஒருபோதும் குவித்து வைக்கக்கூடாது. விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர், உப்பு, ஊசி ஆகியவற்றை பிறருக்கு தானமாக தரக்கூடாது. வீட்டில் உள்ள நபர்கள் அப்பொழுதுதான் வீட்டை விட்டு வெளியே போனால் ஒருபோதும் வீட்டை கழுவக்கூடாது. கோலமிட்ட வீட்டில்தான் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் தினமும் கோலம் போடுவது மிகவும் முக்கியம். பெண்கள் தலைவிரி கோலத்தோடு ஒருபோதும் காட்சி அளிக்கக்கூடாது. பெண்கள் மூக்குத்தி, வளையல், மெட்டி
இவைகள் அணியாமல் எப்போதுமே இருக்கக்கூடாது. ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை, மாட்டேன் என்பது போன்ற அவச்சொற்களை நாம் பேசக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இது மாதிரியான வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் தவறான செயல். நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் அதிகமாக சேரத் தொடங்கும். எங்கோ போக வேண்டிய பணம் நம்ம வீட்டை நோக்கி வரும். அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும். சாம்பிராணி உள்பட நறுமணப் பொருட்களை நம் வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். செல்வ செழிப்போடு வாழ நம் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பணவரவானது குறைந்து கொண்டே போகும். தங்கம் என்பது மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை பெண்கள் இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது. செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் ஆடைகள், துணிகள் ஆகியவற்றை சேகரிக்க அனுமதிக்க கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். இரவு நேரத்தில் தயிர் சேர்த்த உணவுகளை எப்போதுமே சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அப்படி சாப்பிட்டு வந்தால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான். குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். 3 நாட்களுக்கு மேல் வேட்டில குப்பைகளை சேர்த்து வைத்தால் பண வரவு குறைந்துவிடும். ஒரு ஆடையை 2 தடவைக்கு மேல் அல்லது அடிக்கடி அணிந்தாலும் பண வரவு குறைந்துவிடும். எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது. குழந்தைகள் விளையாடும் சந்தோஷ மொழி, பறவைகள் எழுப்பும் இனிய கீதங்கள், வீணை, மிருதங்கம் போன்ற வாத்தியங்களின் இனிய இசை நம் இல்லங்களில் நிறைந்திருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். நம்முடைய வீட்டில் செல்வம், தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் லட்சுமி கடாட்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒருவர் தனக்கு சீராக தரப்பட்ட மேற்கூறிய பொருட்களை யாருக்கும் அன்பளிப்பாக தரக்கூடாது. பலர் அழுக்கு பாத்திரங்களை வீட்டில் நிறைய வைத்திருப்பார்கள். பெரும்பாலான மக்கள் அழுக்கு பாத்திரங்களை இருப்பில் வைத்துவிட்டு காலையில் கழுவும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரத்தின்படி அது சரியல்ல. வீட்டில் ஒருபோதும் பாத்திரங்களை கழுவாமல் வைக்கக்கூடாது. இதனால் லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டில் அதிக நேரம் தங்குவது கிடையாது. எனவே தாயின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கும் வகையில் வீட்டை எப்போதுமே சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் ஒருபோதும் வீட்டை துடைக்கக்கூடாது. தொடப்பத்தில் லட்சுமியானவள் வாசம் செய்கிறாள். சூரியன் மறையும் நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்தால் லட்சுமி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் தூங்குவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சூரிய உதயத்திற்கு முன் எழுவதும் இரவில் தூங்குவதும் சிறந்ததாக கருதப்படுகிறது. சிலர் சோம்பல் காரணமாக சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் போது உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வதால் லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுவார். அந்தி சாயும் நேரம் வழிபாட்டிற்கு சிறந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தூங்குவது அவசகுனமாக கருதப்படுகிறது. வீட்டில் அல்லது வெளியில் உள்ள பெண்களை ஒருபோதும் அவமரியாதையாக பேசக்கூடாது. பெண்களை இழிவுபடுத்தும் வீட்டில் லட்சுமி தேவி ஒருபோதும் வாசம் செய்ய மாட்டாள். மேலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் ஏழைகளை அவமதித்தாலும் லட்சுமி கோபப்படுவாள். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்திற்கு லட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகலாம். இதை நீங்கள் கடைபிடித்தால் லட்சுமி தேவியின் பரிபூரண அருள் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.